ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாரு, பெண் என்பவள் தன்னுடைய கணவனினுடைய விலாயெலும்பிலிருந்து படைக்கப்பட்டவளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சிலருடைய நம்பிக்கை அப்படி இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ரூம் 20வது வசனத்துல சொல்லும்போது, ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் துராப், அவனுடைய அத்தாட்சியிலிருந்தும் உள்ளதுதான் உங்களை அவன் மண்ணிலிருந்து படைத்தது, பிறகு அவன் பல்வேறுபட்ட இடங்களுக்கு நீங்கள் பறந்து செல்லக்கூடிய மனிதர்களாக உங்களை பல்கி பெருகச் செய்தது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு 21வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அவனுடைய அத்தாட்சியிலிருந்தும் உள்ளதுதான் உங்களிலிருந்தே உங்களுக்குரிய மனைவிமார்களை அல்லாஹ் படைத்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்தை வச்சு ஒவ்வொருத்தருடைய மனைவிமார்களும் அவருடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு கருத்து மக்களிடத்துல இருக்குது. நான் ஓதி காட்டின இந்த சூரத்து ரூமினுடைய 21வது வசனத்துல ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அப்படிங்கிறதுல உங்களில் இருந்தா அல்லது உங்கள் இனத்தில் இருந்தா அப்படிங்கிறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். முதல் மனிதனை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவினுடைய முதல் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் போது, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லதீ கலக லக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்தான், வ கலக மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஆத்மாவிலிருந்து அதன் சோடியை படைத்தான் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, மனிதனை அல்லாஹ் தஆலா மண்ணினால் படைத்தான், ஆதம் நபி அல்லாஹ் தஆலா மண்ணினால படைத்தான், படைச்சிட்டு அவருடைய விலா எலும்பிலிருந்து அவருடைய மனைவி ஹவ்வாவை படைச்சான், அந்த 2 பேர்ல இருந்து ஆண்களாகவும் பெண்களாகவும் உங்களை பல்கி பெருக செய்தான் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அந்த அந்த ஆத்மாவிலிருந்தே அவருடைய மனைவியை படைத்தான் அப்படிங்கிற அந்த வசனத்துக்கு விளக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆதம் நபியினுடைய விலா எலும்பிலிருந்து அவருடைய மனைவியை படைச்சான். அப்ப இந்த சூரத்து ரூமினுடைய 21வது வசனத்துல உங்களில் இருந்தே உங்கள் மனைவியை படைத்தான், அது அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி, உங்களுக்கு இடையில் அன்புகளை பரிமாறிக்கொள்வதற்காக, நீங்கள் அவர்களிடம் போய் ஆறுதல் எடுத்துக்கொள்வதற்காக என்று அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான். அப்ப அந்த ஆதம் நபியுடைய மனைவி அவருடைய விலா எலும்பிலிருந்து படைத்தான் என்கிற அந்த விஷயத்தையும் இந்த வசனத்துல உங்களில் இருந்தே உங்கள் மனைவியை படைத்தான் அப்படிங்கிறதையும் எடுத்து சேர்த்து ஒவ்வொருத்தரும் அவருடைய எலும்பிலிருந்து அவருடைய மனைவியை படைக்க பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம விளங்குறோம். இது ஒரு தவறான ஒரு கருத்து. அதாவது இந்த வசனத்துல சூரத்து ரூமில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, உங்கள் இனத்திலிருந்தே உங்களுக்குரிய மனைவியை படைத்தானுங்கிறான். அந்த மனித வர்க்கத்திலிருந்தே மின் அன்ஃபுசிக்கும், அதே இனத்திலிருந்தே உங்களுக்கு மனைவிகளை படைத்தான் அப்படின்றதான் அல்லாஹ் சொல்றானே தவிர, உங்கள் ஒவ்வொருத்தருடைய விலா எலும்பிலிருந்து அவருக்குரிய மனைவியை படைச்சான்னு அல்லாஹ் தஆலா சொல்லவே இல்லை. ஏன்னா முதல் மனிதன் தான் மண்ணினால படைக்கப்பட்டான், அந்த முதல் மனிதனுடைய மனைவி தான் அவருடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு உள்ளவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா பல வசனங்களை தெளிவாக சொல்லி காட்டுறான், அவர்கள் நுத்ஃபத் என்கிற ஒரு நீரிலிருந்து படைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறான். அதே மாதிரியாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் போது சூரத்து நூர்ல சொல்லி காட்டுறான், ஒவ்வொரு உயிரையும் நாம் தண்ணீரில் இருந்தே படைத்தோம் அப்படி என்று சொல்லி காட்டுறாங்க. அந்த மனித படைப்பு எப்படி உருவாகுது, மனிதன் எப்படி உருவாகுறான், விலங்குகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத இன்றைக்கு மனிதன் ஆய்வுகள் செய்து அவன் என்ன செய்யறான், செல்லில் இருந்து தான் எல்லா உயிரும் உருவாகுதுங்கிறத இன்னைக்கு ஒரு 65-70 வருடங்களுக்கு முன்னால மனிதன் கண்டுபிடிச்சிருந்தா செல்லில் இருந்து தான் எல்லா மனிதனும் உருவாகிறான். கலங்கள் மனிதன்ல, விலங்குல, தாவரத்துல, ஊர்வன, பறவை, விசஜந்து, சின்ன ஒரு வைரஸ் எதுவா இருந்தாலும் செல்லில் இருந்தா உருவாகுது. அந்த செல்லை முதல் பிரித்து பார்த்தவர் டாக்டர் கீட்மோர். அவர் த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பேசிக் ஆஃப் செல் பயாலஜி என்ற ஒரு புக் எழுதுறார். அந்த செல்லை பிரித்து பார்த்து அந்த செல்லுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா அதுல முக்காவாசி பங்கு சைட்டோபிளஸ்ம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சைட்டோபிளஸ்ம பிரித்து பார்த்தா அதுல என்ன இருக்குதுன்னு கேட்டா அது முழுக்க முழுக்க தண்ணியினால உருவாகுதுங்கிறார். அப்ப டாக்டர் கீட்மோர் என்ன சொல்றாருண்டா, உலகத்துக்கே செல்ல பிரிச்சு சைட்டோபிளஸ்ம்ங்கிறது வரைக்கும் போய் சைட்டோபிளஸ்ம் எதுல இருந்து வருது அப்படிங்கிறது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சவர் டாக்டர் கீட்மோர் தான். அதுக்கு பிறகு எந்த ஆய்வுமே இல்லை. டாக்டர் கீட்மோருடைய வாதத்தின்படி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரும் தண்ணீர்ல இருந்து படைக்கப்பட்டது. இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல வஜஅல்னா குல்ல ஷைஇன் ஹய்யின் மினல் மா, எல்லா உயிர்களையும் நாம் தண்ணீரில் இருந்தே படைத்தோம் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான்.
எல்லா உயிர்களையும் நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்கிறான். அப்ப முதல் மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான். அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விலாயலிருந்து படைக்கப்பட்டாங்க. பிறகு அவர்கள் 2 பேரும் சேர்வதன் மூலம் அந்த இந்திரியம் என்கிற அந்த தண்ணீர்ல இருந்து அந்த உயிரணுவிலையும் செனமுட்டிலையும் இருந்து செல் உருவாகி அந்த செல்லில் இருந்து திசுவாகி உடம்பு தீர்மானிக்கப்பட்டு மனித பிறப்போ ஏனைய பிறப்புக்குள்ள வருது. அல்லாஹ்வுடைய வசனம் எப்பயுமே பொய்யாகாது. அப்ப சூரத்து ரூம்ல 21வது வசனத்துல ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜாங்கிற அந்த வசனம் இருக்குது இல்லையா, உங்க இனத்திலிருந்தே உங்கள் மனைவிகளை அல்லாஹ் படைத்தது அவனுடைய அத்தாட்சியங்கிறான். அப்ப நம்மள்ட்ட இருந்து நம்ம எலும்புல இருந்து இல்லை. என்ன பாருங்க, ஒருத்தர் பல திருமணம் முடிக்கிறாங்க, அவருடைய ஒவ்வொரு மனைவிமார்களும் பல எலும்புகளால் படைக்கப்பட்டவங்களா? சில பெண்கள் திருமணம் முடிக்காமலே மரணிக்கிறாங்களே, அப்ப அவங்க யாருடைய எலும்புல இருந்து படைக்கப்பட்டாங்க? சிலர் திருமணமே முடிக்க பல பெண்கள் பல ஆண்களை திருமணம் முடிக்கிறாங்க, அப்ப எந்த கணவனுடைய எலும்புல இருந்து அவங்க படைக்கப்பட்டாங்க? ஒருத்தரை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொன்ற முடிக்கலையா, அதை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொன்ற முடிக்கலையா? அப்ப எந்த புருஷனுடைய எலும்பு? அப்ப இதெல்லாம் முட்டாள்தனமான வாதங்கள். முதல் மனிதன் அல்லாஹ் மண்ணினால படைத்தான், அவருடைய மனைவி அவருடைய விலா எலும்புல இருந்து படைத்தான், ஏனையவர்கள் எல்லாம் ஒரு நீரினால படைக்கப்பட்டார்கள்ங்கிறதான் திருக்குர்ஆனுடைய வாதம். நாம நம்முடைய விலா எலும்பிலிருந்து நம்ம மனைவி படைக்கப்பட்டா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆனா ஒட்டுமொத்தமாக பெண் என்பவள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட தொடர். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனைவிகளிடம் நசீஹத்து செய்யுங்க, ஏதாவது தவறு செஞ்சா நசீஹத்து செய்யுங்க, ஒரே அடியா திருத்துறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சா உடஞ்சி வைத்திரும், கல்யாணம் பிரிஞ்சிடும். ஏனென்றால் பெண் என்பவள் விலாயல் என்பதிலிருந்து படைக்கப்பட்டவள், அது கோணலத்தான் இருக்கும், சில தவறு இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அது ஒட்டுமொத்தமாக அப்படி நம்ம என்ன இருந்தாலும் நம்ம மண்ணால படைக்கப்பட்டவன் தானே. நாம மண்ணால படைக்கப்பட்டோமா? நம்ம தந்தை மண்ணால படைக்கப்பட்டார், பிறகு நாம் நீரால் படைக்கப்பட்டோம். இதுதான் திருக்குர்ஆனுடைய வாதமும், இது உலகத்தில் உள்ள புத்திஜீவிகளுடைய வாதமும் இதுதான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனைவியை அவருடைய விலாயெலும்பிலிருந்து தான் படைக்கப்பட்டங்கிற வாதம் தவறதான். அப்படி பார்க்க போனால் சில கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஒரு பெண் பல திருமணம் முடிக்கிறாளே, எந்த கணவனுடைய எலும்பிலிருந்து என்று கேட்கணும். அதே மாதிரி சில பெண்கள் திருமணம் முடிக்காமலே மரணிக்கிறாங்களே, அப்ப அவ என்னத்தால படைக்கப்பட்டாங்க என்று கேட்கணும். ஒரு ஆணு பல பெண்களை திருமணம் முடிக்கிறாரே, அவரு அவருடைய விலா எலும்பிலிருந்து எத்தனை எலும்பை வச்சு பெண்களை படைச்ச அப்படி என்று கேள்வி கேட்கணும். இப்படியான நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. தவறான ஒரு வாதம் என்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நேரான வழியில் நடத்தி நேரான வழியிலே ஈமானோட